உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலா ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு இந்த மாதம் பயிற்சி ஆகிறார். குருவும் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் புதன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், தொழிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய முக்கியமான மாதம். இந்த வருஷத்தில் நிறைய தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். ஏன்னா இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் சார். பயங்கர கடன் ஆயிட்டேன். அதுவும் முக்கியமாக எல்லா விதமான துறையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு பெரிய சேலஞ்சு. எனக்கு கடன் மட்டும் தீரவே மாட்டேங்குது. அது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்கலேருந்து ஒவ்வொரு தொழிலையும் அதிகமாக துளாராசி என்பது சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் எதுனா இந்த கடன் பிரச்சனைகள்லாம். அந்த கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய துளாராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சில பிரச்சனைகளை எப்பவுமே சந்திச்சுட்டே வரீங்க. அதுவுமே துளாராசி என்பர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, குடும்பத்துக்காக சம்பாரித்த காசெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் சார், அதனால தான் இப்போ மாட்டிட்டு தொழிலில் கடன் பட்டுட்ருக்கேன். அதே போல் நிறைய துளாராசி என்பது ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு என்ன தொழில் வருமோ அந்த தொழில் செய்யாமல் வேறு ஏதோ ஒரு தொழிலை எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பீங்க. காரணம், அந்த சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி துளாராசி. அதனால் ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக வேறு ஏதாவது ஒரு தொழிலில் உங்களுக்கு வராத தொழிலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சாதகம் இல்லாத தொழிலாக இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அதில் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் வருது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ம வினையின் காரணமாக தான் அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கங்க. ஏன்னா நிறைய துளாராசிகளும் அதனால தான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுவும் கடன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, மினிமம் 20 லட்சத்துலேருந்து கோடிக்கு மேலே தான் கடன் வச்சு கொள்ளக்கூடிய ராசி இந்த துளாராசி. அதனால் வாழ்க்கையே எப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம். மற்றபடி இந்த வருஷம் தொழிலில் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம், தொழில் மென்மேலும் வளரக்கூடிய நேரம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். அதற்கான ஆரம்ப மாதம் தான் இந்த ஜூன் மாதம். அதனால தான் உங்களை ஒரு அடி பார்த்துக்கங்கன்னு சொல்கிறோம். ஒன்று. அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம். அதற்கான படிப்புகள் படிக்கிறீங்க, அதற்கான ஏதாவது ஒரு ட்ரைனிங்கில் சேர்றீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து கொள்வது சிறப்பு. ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்த மாதம் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது சார், அதை கிளியர் பண்ணிடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. அதே போல் துளாராசி என்பவர்கள் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகிறதுக்கு ஜிஆர்இ, டோஃபெல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸு, அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, இல்லை நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன் சார், ரயில்வேஸ் எழுதுனேன் சார், பேங்கிங் எழுதுனேன், அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதமே அதற்கான படிப்பை ஆரம்பிச்சிடலாம். அதற்கான எக்ஸாம்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் சொல்கிறோம். அதனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய துளாராசி என்பர்களுக்கு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வேலை இல்லாத துளாராசி என்பது கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கர்மஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் இதுக்கு மேலே என்ன வேணும்? வேலையே இல்லை சார்னா கவலையப்படாதீங்க, இந்த மாதம் வேலை கிடச்சிடும். அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார், கண்டிப்பாக வேலை மாறியே ஆகணும். இல்லைன்னா வேலை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக வேலை மாறுங்க, நல்லாவே இருப்பீங்க. அந்த வேலை மாறுறதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, எங்கேயா போனீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், இல்லை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக துலா ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாறியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. சார் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டு, அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு கண்ட்ரி மாறி வேலை தேடுவது சிறப்பு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி நான் ஒரு பிஆருக்கு ட்ரை பண்ணுறேன் சார்னா, இந்த மாதம் அதற்கான ஆரம்ப மாதமாக எடுத்து அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே போல் எனக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகலை சார்னா ஒன்றும் கவலையே படாதீங்க, இந்த மாதம் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம். அது முக்கியமாக ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர்ஸ்க்கு போகிறீங்க, துளாராசி என்பது நிறைய பேர் மாஸ்டர்ஸ்க்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு ஒரு ஆசைகள் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதற்கான முயற்சிகளை இந்த வருஷம் செய்யலாம். அதே போல் வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் இந்த மாதம் இடம் விற்கும், வீடு விற்கும், அந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய பேருக்கு என்னென்னா, இடம் விற்றா கடன்லாம் தீர்த்துருவேன் சார், வீடு விற்றா கடன்லாம் தீர்த்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நடைபெறக்கூடிய மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் அந்த இடம் விற்று அதன் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் மேரேஜ் ஆகியே தீரும். அதற்கான ஆரம்ப மாதமாக எடுத்துங்க. ஏன்னா கர்மஸ்தானத்தில் குரு வரும்போது என்னங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட, திருமணத்தில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே ஜெயிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள்லாம் செய்வது சிறப்பு. மொத்தத்தில் துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பல்வேறு விதமான மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது. அந்த கர்மஸ்தானத்தில் ஒரு 3 கிரகம் வரும்போது நிறைய நம்மளுடைய கர்ம வினைகளின் காரணமாக வாழ்க்கையே மாறும். அது சில பேருக்கு நல்லதுக்கான மாறதுக்கான சான்சஸ் இருக்குது, சில பேர் கெட்டதுக்கான மாறதுக்கான வாய்ப்புகள். அதனால் ஒரு அடி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பவர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.